தமிழக முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம் 7. தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மக்களின் பேராதரவை பெற்றுள்ள துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களின் பணி தொடர துணை நிற்போம். மாநில இளைஞரணி செயலாளராக மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதும் கழகத்தில் புதிய ரத்தம் பாய்ச்சும் விதத்தில் பயிற்சி பாசறைகளை நடத்தியும் அதன் தொடர்ச்சியாக சுமார் 200 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி மாநிலம் முழுவதும் பொதுக்கூட்ட பரப்புரைகளில் பங்கேற்க செய்தும் தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள் என தற்போது வரை 100க்கும் அதிகமான நூலகங்கள் இளைஞரணியால் உருவாக்கப்பட்டுள்ளன. முத்தமிழறிஞர் பதிப்பகம் ஏற்படுத்தி அதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியீடு, இளம் பேச்சாளர்கள் பயிற்சி முகாம்கள், தொகுதிதோறும் பாக முகவர்கள் பயிற்சி கூட்டங்கள் நடத்தி வருவது, இளைஞர் அறக்கட்டளை மூலம் மாதந்தோறும் நலிந்தோர் சுமார் 15 பேருக்கு குறையாமல் கல்வி மருத்துவ நிதி அளித்து உதவி வருவது, இளைஞரணி சார்பில் முரசொலி ஏட்டில் நாள்தோறும் பாசறை பக்கம் எனும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் திராவிடர் இயக்க வரலாறுகளையும் கழக லட்சிய பயணத்தின் தியாக வரலாற்றையும் உயிரோட்டத்துடன் பதிவு செய்து வருவது போன்ற சிறப்பான பணிகளை இளைஞரணி செயலாளரான மாண்புமிகு துணை முதலமைச்சர் செய்து வருகிறார். திராவிட மாடல் அரசின் அமைச்சரவையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக நின்று சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்தை நேர்த்தியான முறையில் மேற்கொள்வதுடன் தமிழ்நாட்டின் விளையாட்டுத் துறையை உலகத் தரத்திற்கு உயர்த்தி பல்வேறு போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்து வலிமை மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்கி வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தின் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செம்மாந்த பணிக்கு துணை நிற்போம் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இதை ஆதரிக்கிற வகையில் கையொலி எழுப்ப வேண்டும்.